மாவட்டங்களில் கிட்னி திருட்டு எதிரொலியாக தமிழ்நாடு முழுவதும் ஆய்வு செய்ய மருத்துவத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வகுமார் இணைக்கிறார். செல்வகுமார், விவரங்கள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் விசைத்தறி தொழிலாளர்களிடம் அவர்களுடைய வறுமையை காரணமாக கொண்டு அவர்களிடம் இருந்து கிட்னியை 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய்க்கு திருடி கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனைகளில் விற்பதாக கண்டறியப்பட்டது. இதையடுத்து நேற்று எழுந்த புகாரின் அடிப்படையில் புரோக்கர் ஆனந்தன் என்பவர் தலைமறைவாகி இருக்கிறார். இதுபோன்று பல ஏழை தொழிலாளர்களிடம் இருந்து கிட்னி பெறப்பட்டிருப்பதாகவும் திருடப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து இத்தகைய கிட்னிகளை பெறக்கூடிய தனியார் மருத்துவமனைகள் எங்கெங்கு செயல்படுகிறது, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக அளவில் இருப்பதாக தெரிய வருகிறது. இது குறித்து தீவிர விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மற்றும் புரோக்கர்களை கண்டறிந்து அவர்களை கைது செய்வதற்கு பொது சுகாதாரத்துறையின் சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மருத்துவத்துறையின் சார்பில் இது போன்ற ஒரு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதால் கொங்கு மண்டலங்களில் மட்டுமல்லாது மற்ற இடங்களிலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிறதா, கிட்னி திருடப்படுகிறதா, குறைந்த விலைக்கு பொதுமக்களை ஏமாற்றி இது போன்ற பொருட்கள் வாங்கப்படுகிறதா என்பது குறித்த ஒரு தீவிர ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. எனவே சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கும் மருத்துவத்துறையின் சார்பில் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக காவல்துறைக்கு உரிய தகவல் அளிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணியும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கிட்னி என்பது மிகவும் ஒரு அரிதான ஒரு உறுப்பாக மாறி இருக்கிறது. கிட்னிக்காக தானமான பொதுமக்கள் ஒரு காலமாக வரிசையில் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த சூழலில் இது போன்று திருட்டுத்தனமாக கிட்னி எடுக்கப்பட்டு குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்படுவது என்பது, திருடப்படுவது என்பது ஏழை மக்களை அவர்கள் ஏமாற்றி இது போன்ற கிட்னிகளை பெறுவது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. எனவே சம்பந்தப்பட்ட நபர்கள் மீதும் மருத்துவமனைகள் மீதும் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் தண்டனை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. நன்றி செல்வகுமார், விரிவான விவரங்களுக்கு.